தேரடி உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இன்று காலை கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் நடைபெற்ற அந்த சம்பவம், ஏற்கனவே நோயாளியாக இருந்து அவர் தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்ற பிறகு வந்து பாலாஜி என்கிற மருத்துவர்கிட்ட எனக்கு தனியார் மருத்துவமனையில் இவ்வளவு செலவாச்சு, அந்த ரூபாயை கொடுங்கள் என்று ஒரு வாக்குவாதம் செய்து அதில் கத்தி குத்து நடைபெற்றதாக இப்போது அவர் தாயாருடைய தகவலே அதுவாக தான் இருக்கு சொல்கிறார். இந்த சம்பவம் எப்படி பார்க்குறீங்க? அது இன்றைக்கு அது மருத்துவர்களுடைய போராட்டம், அதற்கு பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சருடைய ஆய்வு, எதிர்க்கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் அனைவருடைய ஆய்வு, மாலை போராட்டம், பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம், வாபஸ் மருத்துவர்கள் போராட்டம்னு ஒரு நாள் முழுவதுமான இந்த சம்பவம் வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன இந்த சம்பவம்? நடந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு. பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, மருத்துவமனைகளில் அது அரசுன்னு இல்லை, எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் நோயாளிகளுடன் உடனிருப்பவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் என்பது எப்போதுமே இருக்கும். தனியார் மருத்துவமனைகளில் அது பணம் தொடர்பானதாக பெரும்பாலான நேரங்களில் இருப்பது உண்டு. மருத்துவர்களோடு நேரடியான வாக்குவாதம் அப்படின்றது எங்கிருந்து வரும் அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டை பற்றின தகவல்கள் அவங்களுக்கு முழுமையாக புரியலை அல்லது அதை தெரிஞ்சுக்கிட முயற்சி செய்தது முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஒன்று நடக்கலாம். ரெண்டாவது, மருத்துவ சேவைகளின் மீது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் அல்லது கூப்பிட்டு உடனே வராத சூழ்நிலையில் அந்த மாதிரியான வாக்குவாதங்கள் நடக்கும். ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து அதிலிருந்து ரொம்ப வேறுபட்டதாக இருக்கிறது. முதல்ல போய் இவங்க தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெறுறாங்க. அதில் வந்து பெரிய அளவுக்கு தொகை தேவைப்படுகிறது, அதனால் போக முடியல. அதற்கு பிறகு அரசு பன்னோக்கு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே போய் தான் டாக்டர் பாலாஜி அங்கே தான் அறிமுகமாகிறார். அங்கே தொடர்ந்து கீமோதெரப்பி கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இவங்க மறுபடியும் மருத்துவ அவசரம் காரணமாக ஓமந்தூரார் போகிறாங்க. அதன் பிறகு சவிதா மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள். இப்போ சவிதா மருத்துவமனையில் தான் கடைசியாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இதற்கிடையில் இன்றைக்கு காலையில் அவங்க சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக ஒரு பிரபலமான சிடி ஸ்கேன் நிறுவனத்திடம் சென்று சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த கேப்பில் தான் என்ன நடந்திருக்கு, பையன் 24 வயசு பையன், ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். அந்த பையன் நேரடியாக போய் அந்த மருத்துவமனையில் அந்த மருத்துவர்கிட்ட உட்காந்து பேசுகிறாரு. பேசி முடித்து விட்டு என்ன நடக்குது அப்படின்னா, குத்தி இரத்த கலரியோடு அந்த அறையிலிருந்து வெளியேறுகிறார்கள். இதை பார்த்த அங்கே சுற்றி இருந்த மக்கள் டக்குன்னு பதற்றம் அடைந்து வீடியோ ஆன் பண்ணி அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவரை கிராப் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. இதுதான் நடந்த சம்பவம். முதல்ல மருத்துவமனை அப்படின்னு பார்க்கும் பொழுது, மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மெடிக்கல் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகம். ஆனால் இதுவே போதுமானதாக இருக்கிறதா அப்படின்னா அதிலேயே பல கேள்விகள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு அவுட் பேஷண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 150லிருந்து 200 பேருக்கு மேலே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே தனியார் மருத்துவமனையில் ஒரு நபர் வந்து 30லிருந்து 40 பேர் பார்த்துட்டார் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். அப்போது அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய வேலை சுமை அப்படின்றது ஏற்கனவே ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதற்கிடையில தான் அவங்க பேஷண்ட்ஸ்டையும் பேச வேண்டி இருக்கிறது. என்னதான் பணிச்சுமை காரணமாக இருந்தாலும் அவர்கள் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய அடிப்படை. அதை அவர்கள் சரியாக பின்பற்றி இருக்க வேண்டும். அதில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறதா அப்படின்னா அதை அரசு உரிய கவனம் செலுத்தி விசாரிக்க வேண்டும். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சித்தரிக்கிறாங்க. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஆதாயத்திற்காக கொலை செய்வது, இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் அதை பார்த்தோம். அதில் ஒரு தரப்புக்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கிறது, ஒரு தரப்புக்கு பொருளாதார ஆதாயம் இருக்கிறது, ஒரு தரப்பு இருந்த ஆதாயத்தை இழந்ததாக உணர்கிறது, இன்னொரு தரப்பு பழிவாங்கும் உணர்ச்சியோடு இருக்கிறது. அப்போ இப்படி மல்டி ஃபேசட்டடா இந்த கொலை நடக்கிறது. அது வேற. ஆனா இங்க நடந்திருக்கக்கூடிய இந்த கொலை அப்படின்றது அன்றாடம் நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு கத்தியை தீர்வாக எடுப்பது அப்படின்றது இது சமுதாய சிக்கலாக மாறுகிறது. சமீபத்தில் இந்த மாதிரியான கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் குற்றம் சாட்டுகிறார்கள். இது வந்து சமூக வலைதளம் வந்ததற்கு பிறகு இந்த மாதிரி அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது அப்படின்றதான் இதை புரிஞ்சுக்கணும். இப்போ அன்றாட நிகழ்வு ஒன்றுக்கு அவர் கத்தி எடுக்கிறார் அப்படின்னா, அந்த அம்மாவினுடைய பேட்டி இன்றைக்கு பார்த்தேன். எனக்கு அந்த பேட்டியை வந்து பார்த்து முடிக்க முடியல. ஒரு 16 நிமிஷம் அந்த அம்மா பேசி இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான தொலைக்காட்சி. அந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு நேரம் அந்த அம்மா கிட்ட மைக்க நீட்டி பேசணும், ஏன்னா அவங்களுக்கு மூச்சு வாங்குது. இப்படி ஒரு பேட்டி அவசியம் இந்த நிமிடம் எடுக்கணுமா, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை தேறிய பிறகு கூட எடுத்திருக்கலாமேன்ற ஒரு பதட்டம் எனக்கெல்லாம் இருந்தது. இப்போ பார்க்கும்போதே ஒரு பதட்டத்தோட தான் பார்த்தேன். நம்ம ஊடகத்துறையில் இருக்கிறோம், நம்ம பொதுவாகவே மைக்க நீட்டும் போது இப்படி சங்கடப்படுறாங்க அப்படின்னா நம்ம அப்படி பண்ண மாட்டோம். அந்த வேலை யார் செய்திருக்க வேண்டிய வேலை அப்படின்னா, காவல்துறை போய் அந்த அம்மாவிடம் பேசியிருப்பார். அது அவங்க பண்ண வேண்டிய வேலை. ஒருத்தர் கொலை முயற்சி செய்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு அறிய வேண்டியது காவல்துறை வேலை, அது ஊடகத்தினுடைய வேலை அல்ல.
இப்போ ஒரு 16 நிமிடம் அந்த அம்மாவை பேச வச்சிருக்காங்க, அதுவே முதல்ல கஷ்டமா இருக்கு. அதை தாண்டி வருவோம். இப்போ அந்த அம்மா பேசும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. நானே மா சுப்பிரமணியத்திட்ட மனு கொடுக்கலாம்னு இருந்தேன், ஆனா கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இது அவங்க கவர்மெண்ட், அப்படிலாம் கொடுத்துறாத, வேற ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப இது அந்த பையனோட மனசுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப அதிலிருந்தும் கூட இது நடந்திருக்கிறதா அப்படின்றதையும் நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ பொதுவாக இருக்கக்கூடிய சில சம்பவங்களுக்கு கத்தியை தீர்வாக பார்ப்பது அல்லது வந்து கொலை முயற்சி செய்வது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. இதை வந்து அரசியல் ஆதாயம் கருதி இன்றைக்கு வந்து இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் கடுமையான விமர்சனத்தை வைத்து நீங்க பேர் வச்சா போதுமா, அதற்குள்ள இதெல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கலாம். ஆனா இதை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் இப்ப இன்னைக்கு கூட எல்லா பேரும் தாவேகா தலைவர் விஜயிலிருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் என்ன போடுறாங்கன்னா மருத்துவர்களுடைய பாதுகாப்பை, நான் அந்த புள்ளிக்கு தான் வரேன். மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், இன்னும் வந்து மருத்துவர்கள் தான் எல்லா காலகட்டங்கள்லையும் வந்து அந்த நிமிடம் வந்து உயிருக்காக போராடுறவங்களை உயிரை மீட்டு கொடுக்கறதுங்கிற இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ரோலுங்கிறது ரொம்ப பெரியதாக இருக்கு இன்னைக்கு சொசைட்டிலங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவங்க எவ்வளவு பணிச்சுமை, அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், அவங்க அன்னைக்கு எவ்வளவோ பர்சனல் காரணம் இருந்தாலும் அந்த தேட்டருக்குள்ள, அவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள எப்படி இருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்படி பேஷண்ட்டை நீ அவங்க எப்படி அணுகுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்றும் இருக்கிறது. இன்னொன்று, நீங்க குறிப்பிட்டது மாதிரி அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும், மருத்துவர்களுடைய ஆட்டிடியூட் ஆஃப் அப்ரோச்சிங் நோயாளிகளை வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்கிறதும் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒன்றாக தான் இருக்கு. ஏன்னா பெரும்பாலான இடங்கள்ல சரியா ட்ரீட் பண்றதில்ல. அவங்கள வந்து ட்ரீட் பண்றதில்லன்னு நான் சொல்றது வந்து அவங்க கேள்விக்கோ அல்லது அவங்களுக்கு பதில் சொல்றதோ இல்லை, சொல்றதே வந்து ஒரு மாதிரி எரிஞ்சு விடுங்கிற மாதிரி சொல்றாங்கிறதும் இருக்கு. இது ரெண்டையுமே நம்ம பேலன்சிங்கா பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. நிச்சயமா இதுல இந்த பாதுகாப்பு அப்படின்னு இன்னைக்கு அறிக்கையை கொடுக்கின்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களிடமும் நான் கேட்க விரும்புவது ஒன்னே ஒண்ணுதான். பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல்னு சொல்றீங்கல்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு ப்ரொபோஸ் பண்ணுங்க. பாதுகாப்பு அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க? இனி மருத்துவமனைகளுக்குள் கத்தி எடுத்து வச்செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அப்ப யாரு பழம் வெட்டி கொடுப்பா, யாரு வந்து அங்க இருக்கக்கூடிய பாக்கெட்டுகளை வெட்டி கொடுப்பா, அதற்குள்ளுக்குள்ள கத்திரிக்கோள் எடுத்துட்டு போக வேண்டிய தேவை இல்லையா? சரி, அப்படியே இதெல்லாம் இல்லாவிட்டாலும் கூட டக்குன்னு மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து இப்படி நடக்குது அப்படின்னா என்ன செய்ய போறோம்? அப்ப பாதுகாப்பு அப்படின்றது இங்க என்ன அப்படின்னா, முதல்ல இங்க பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உரையாடல்ல இருந்து சிக்கல் தொடங்குது. மருத்துவருக்கும் நோயாளி சார்ந்தவர்களுக்கும் பேசக்கூடிய உரையாடல்ல இருந்து இந்த சிக்கல் வந்து தொடங்குது அப்படின்னு இது ஒரு புள்ளி. இது மட்டுமே பிரச்சனைக்குரிய காரணம் நான் கருதல. இன்னும் பல்வேறு சமூக அழுத்தங்கள் இருக்கிறது. இந்த ஒரு புள்ளியை நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா, மருத்துவர்கள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே வேளையில் மருத்துவர்கள் கனிவாக இருப்பதற்கு தேவையான சூழலை உருவாக்கி தர வேண்டியது அரசினுடைய பொறுப்பும் கடமையும். இந்த தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு விஷயங்கள்ல பல நலத்திட்டங்களாக இருக்கட்டும், பணிச்சுமையை குறைப்பதாக இருக்கட்டும், இந்த நடவடிக்கையெல்லாம் ஈடுபடுறாங்க. காவல்துறையினருக்கு கூட பணிச்சுமையை குறைப்பதற்காக வாரம் ஒரு நாள் கட்டாய விடுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுவது, அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்குவது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அரசு முன்னெடுத்திருக்கிறது. அதே ரீதியில் மருத்துவத்துறையிலும் கூட இன்னும் பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. இந்த நிரப்பப்படாத பணியிடங்கள் எல்லாம் முழுமையாக நிரப்பப்பட்டால் மட்டும்தான். இப்ப பலரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நான் இந்த பிஎஸ்சிக்கு போனேன், பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போனேன், இங்க வந்து இது இல்ல, இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போனேன், இங்க அவர் இல்ல அப்படின்னா, எல்லாரும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாத காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, 3 மருத்துவர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மருத்துவர் செய்யறாரு அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல மருத்துவருடைய பணிச்சுமை கூடுது. 100 பேஷண்ட் பாக்குற ஒரு மருத்துவர் 200 பேஷண்ட பாக்குறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரும் மனிதர் தான், அவருக்கும் அந்த இழப்பு ஏற்படும். ஆனால் அதை நியாயப்படுத்தல. அதை தாண்டிய பொறுமை அவருக்கு தேவை. அதற்கு தான் அவர் வந்து மருத்துவராக இருக்கிறார் அப்படின்றதான் யதார்த்தம். ஆனால் அவங்க அந்த பிரஸ்டேஷனை வந்து பேஷண்ட்ஸ்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை அங்கிருந்து தொடங்குகிறது. அந்த இடத்துல முதல்ல சரி செய்ய வேண்டும். அரசு அந்த இடத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக தான் இப்போ மருத்துவர்களோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது. இப்போ இந்த சம்பவம் நடந்தோடனே அரசு உடனடியாக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த சம்பவ இடத்துக்கு வருகிறது. துணை முதலமைச்சர் வருகிறார், அமைச்சர் மா சுப்பிரமணியம் வருகிறார், ஹெல்த் செக்ரட்டரி வர்றாரு, அந்த மருத்துவமனையுடைய டீன் வர்றாரு. அவ்வளவு பேரும் நேரில் வந்து அதை அட்டன் பண்ணி அந்த விஷயத்தை உடனடியாக தீர்ப்பதற்கான, அந்த பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கான எல்லா வேலைகளையும் முடுக்கி விடுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அமைச்சர் ஜெயக்குமார், விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் உள்ள போய் பார்க்கறாங்க. அப்ப அரசு இதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, யாரோ ஒரு டாக்டருக்கும் யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கும் நடந்த தகராறு அப்படின்னு ஒதுங்கல. அரசு இதில் தனக்கு பொறுப்பு இருப்பதாக உணர்ந்துதான் வந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான முதல் கட்டமாக இருக்க முடியும். 2வது சமூக அழுத்தங்கள் அப்படின்னு சொல்லுவது. இன்னைக்கு நம்ம இப்போ நாங்குநேரியில் நடந்த ஒரு சம்பவத்தை கூட பார்த்தோம். ஒரு மாணவர் வந்து டக்குன்னு இன்னொரு மாணவரை தாக்குதற்கு போறாரு அப்படின்னா, இப்போ இது வெறுமனே வந்து
சட்டம் ஒழுங்கு சார்ந்தது மட்டுமல்ல, இது அரசனுடைய பொறுப்பு மட்டுமல்ல, சமுதாயமாக நம்முடைய பொறுப்பு இதில் என்னவாக இருக்கிறது அப்படின்றத கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் முதல் சுற்றிலே நான் இந்த கருத்தை வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணி அதுல வரக்கூடிய கேம் விளம்பரங்கள் இருக்குல்ல, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அந்த கேம்ஸ் எல்லாம் பாருங்க. ஒரு கூண்டுக்குள்ள ஒரு மிருகம் இருக்கிறது, அந்த மிருகத்தை நோக்கி ஒருத்தர் கத்தியோட போறாரு. அப்படி போறவர் வந்து வயலன்ஸ முன்வைக்கிற அப்படின்னா இவரு அந்த மிருகத்தை குத்தி கொல்லுவாரு. தப்பான பிளாக கிளிக் பண்ணிட்டாருன்னா அந்த மிருகம் இவரை கடிச்சு கொள்ளும். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நவீனங்கள் நம்மளுக்கு அவ்வளவு இயல்பாக கிடைத்தது அல்ல. அப்போ இயல்பாகவே சமூகத்துக்குள்ள வன்முறை என்பது தொடர்ந்து ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணிகள் சமூக காரணிகளாக இருக்கிறது. இது எல்லாமே அரசு கட்டுப்படுத்தி விட முடியுமா அப்படின்னா அங்கதான் வந்து மக்களாகிய நம்முடைய பொறுப்பும் இருக்கிறது. இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். இப்ப இது வந்து முன்னுதாரணமா மாறிடக்கூடாது. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்ப இந்த பேட்டியில அந்த அம்மாவே கோரிக்கை வைக்கிறாங்க. ரொம்ப பாவமாக தான் இருக்கிறது. ஆனா என் பையன் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள இங்க வரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒளிபரப்புறோம், இதைத்தான் நம்ம செய்தியா மாத்துறோம் அப்படின்னா அது என்ன இதை கொடுக்கும் அப்படின்னா, ஆமா இவர் வந்து என் நுரையீரல பாதிப்பு ஏற்படுத்திட்டாரு, அதனால அவர் போய் குத்திட்டாரு அப்படின்னா சரிக்கு சரி அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. அப்ப சட்ட ரீதியான தீர்வு இருக்கிறது, அதை நோக்கி விழிப்புணர்வு வேண்டும். அப்ப இந்த மாதிரியான சிக்கல்கள் வருகிறது அப்படின்னா முடிச்சிடும். இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு மெடிக்கல் ஹெல்ப்லைனை கிரியேட் பண்ணலாம். அந்த ஹெல்ப்லைன் மூலமா பேஷண்ட்ஸ் தங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை, இப்ப எவ்வளவோ ஹெல்ப்லைன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லைன் இதன் மூலமாக உருவாக்கி நோயாளிகள் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை உடனடியாக தீர்ப்பதற்கு அரசு ஒரு வழிவகையை செய்தால் இந்த சிக்கல்கள் எல்லாம் குறையும். பாதுகாப்புன்னு இவங்க சொல்லும் போது பவுன்சர் போட்டு போக சொல்றாங்களா அப்படின்றது எனக்கு புரியல. அந்த பாதுகாப்பை எந்த அரசியல் கட்சியை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். பேசலாம் தேரடி சுருக்கமா. ராஜீவ்காந்தி 1 ஹவரா இருக்காரு. வருகை பதிவேட்டை சரி செய்வது, உள்ள வர்றவங்க எதுக்கு வர்றாங்க அப்படின்றத கேட்டுட்டு அனுப்புறது அப்படின்றது வேற. ஆனா பொதுவா மெட்டல் டிடெக்டர் வைக்கணும்னு சொல்றதெல்லாம் எங்க இருந்து இந்த பிரச்சனை வருதுன்னா, அந்த மருத்துவமனையில போய் ஒரு வாரம் அப்பாவை அம்மா வச்சு வைத்தியம் பார்த்தவங்களுக்கு தான் அந்த மருத்துவமனைக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன நிதானம் தேவை அப்படின்றதெல்லாம் புரியும். இவங்க உள்ளுக்குள்ள கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவர் சார் சொன்னாரு, வெளியே இருந்தே அறுத்து கொடுக்குறாங்க. யாரு இதுல ஜெயில சாப்பிட்றவங்க நார்மல் பேஷண்ட்ஸ். எங்க அப்பா மாரடைப்பால மரணம் அடைந்த நபர். அவர் மரணம் அடைந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, சார் கூட சொன்னாரு, உள்ளுக்குள்ள இன்பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு வெளியே இருந்து விசிட்டர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு. எங்க அப்பா இறந்ததற்கு ரொம்ப முக்கியமான காரணமா டாக்டர் சொன்னது என்னன்னா, கால்சிஃபிகேஷன் சொல்றாங்க. அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்தை சுத்தி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இன்ஃபெக்ஷனுக்கு காரணம் என்ன? அப்ப இன்பேஷண்ட்டை பார்ப்பதற்கு வருகின்ற எல்லாரையும் அனுமதித்து விடுவது அப்படின்ற தனியார் மருத்துவமனை எல்லாம் போய் பாருங்க, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க, உள்ள வச்சு பார்க்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் இருக்கு. இப்ப மெட்டல் டிடெக்டர் அப்படின்னு சார் சொல்றாரு இல்லையா, இப்ப வெளியே இருந்து அறுத்து கொடுத்து விடுறதெல்லாம் உள்ளுக்குள்ள போய் இன்ஃபெக்ட் ஆயிரு. இதெல்லாம் வந்து இப்ப ஐஎம்ஏ தலைவர் இருக்கிறாரு, அவராலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களை வந்து இவர்கள் என்ன பிரச்சனைனா மருத்துவமனைக்கு போனதே இல்ல, அரசு மருத்துவமனைக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இவங்கள்ட்ட. ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன், நீங்க போயிருக்கீங்க, நான் அரசு மருத்துவமனையில தான் அது பாக்குறேன். நீங்க அங்கதான் பாக்குறீங்க, அதனால நீங்க அரசு மருத்துவமனையில